இந்த வெயிலுக்கு கம்பங்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டம்ளரில் 1.25 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். நிறைய தூசிலாம் இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், செடிக்கெலாம் ஊற்றலான்னு. ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டே நல்லா ஊறட்டும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஹவர்ஸ் கிட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். கம்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறைன்னு இருந்தால் போதும். அரைச்சி எடுத்துக்கிட்டதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ குக்கரில் தான் கம்பு கூழை காய்ச்ச போகிறேன். குக்கரில் 1 டம்ளர் கம்புக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இதில் மத்தியானம் வடித்த சாதத்தை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 கைப்பிடி அளவு சாதம் சேர்த்துக்கிட்டேன். சாதத்தோடு சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க கம்பு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி கரைச்சி எடுத்து கொதிக்கிறது நல்லா சேர்க்கும் போது கட்டி கட்டாது. நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. கம்பு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க. கம்பு வேக ஆரம்பித்து நல்லா பபுள்ஸாக வரும். கம்பும் தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டால் போதும். தண்ணி அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா தண்ணி வெளியே பொங்க ஆரம்பிச்சிடும். 3 விசில் விட்டு ஸ்டீமிங்லாம் போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கம்பு நல்லா வெந்துடுச்சு. நாளைக்கு மார்னிங் நம்மளுக்கு கம்பு கூழ் வேணும்னா இன்றைக்கி நைட்டே நம்ம கம்பை காய்ச்சி வச்சிடணும். இது 1 டே பிஃபோராகவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டு வேறு பாத்திரத்தை வேணால் மாற்றிடலாம், இல்லை குக்கர்லேயே இருந்தாலும் ஓகே தான். நான் குக்கர்லேயே வச்சுட்டேன். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா கம்பங்கூழ் நல்லா கட்டி ஆகிடுச்சு. தேவையான அளவு கம்பை எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர், வெங்காயம், மாங்காய் இருந்தால் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மாங்காய், கேரட்லாம் துருவியும் சேர்த்து கம்பக்கூழ் குடிப்பாங்க. நான் வெங்காயம் மட்டும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் கடிச்சிட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நான் வெங்காயம் சேர்த்து கம்பக்கூழ் கரைச்சதால் குடல் வத்தல், அத்திக்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், மோர் மிளகாலாம் பொரிச்சு எடுத்திருக்கேன். என்னோடய பையன் பார்த்திங்கன்னா ஆனியன் இல்லாமல் தான் கம்பக்கூழ் கேட்டான். அதனால் வெங்காயம் சேர்க்காத கம்பக்கூழ் அவனுக்கு கரைச்சி கொடுத்தேன். நாங்களாம் வெங்காயம் சேர்த்து குடித்தோம். இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அது. மார்னிங் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கம்பங்கூழ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த வெயில் காலத்தில் வாரத்தில் 1 நாளாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.